திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது, அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற திருப்பதிகம் 7ஆம் திருமுறையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் திருக்கழுமலம் என்ற தலைப்பிட்டு இந்த பதிகத்தை பாடியருளியிருக்கின்றார். அவர் தில்லைக்கு, திருத்திணை நகர் இங்கெல்லாம் போயிட்டு எப்போவுமே ஆரூர் பெருமானை நான் எப்படி மறந்துருக்கேன் அப்படின்னுட்டே தானே ஓடி வருவார். திரும்ப அப்படி வருகின்ற வழியிலே சீர்காழியை கடந்து வருகின்றார். இப்போ இங்கே சுவாமி அருள் புரிய உமையம்மை பாலமுது கொடுத்த தலம், அந்த தலத்துக்குள்ளே நான் கால் வச்சு நடக்கவா அப்படின்னு அந்த தலத்தை வலம் வருகிறார். ஊருக்கு வெளியில் அப்படி சுற்றி வரும் பொழுது கழுமல வளநகர் பெருமானை கையிலையில் கண்டது போல் நான் கண்டேன் அப்படின்னு கூறுகின்றார். இந்த பதிகம் பூரா அப்படித்தார். கையிலையில் எப்படி சுவாமி காட்சியளிப்பாரோ அதே மாதிரி கழுமல வளநகர் இதில் சுவாமி எனக்கு காட்சியளித்தார் அப்படின்னு சாமியின் பெருமையை இந்த 10 பாடல்களிலும் அவர் அமைத்து பாடுகின்றார். முதல் பாடலாக என்ன கூறுகின்றார் என்றால், இப்போ நாம் செய்கின்ற வினைகளுக்கு ஏற்ப இந்த பிறவியில் நாம் அனுபவித்து கொண்டே இருப்போம். அப்புறம் இதுவரைக்கும் இந்த பிறவியில் அனுபவிக்கன்னு எடுத்துக்கிட்டு வந்த வினைகளெல்லாம் அனுபவித்து தீர்த்த பிறகு மீதி பாக்கி இருக்குல்ல, அந்த வினையெல்லாம் திரும்ப அனுபவிக்கிறதுக்கு இந்த பிறவி அதுக்குள்ளே ரொம்ப ஏய்த்து போய்விடுவோம். இன்னும் கொஞ்சம் சேர்த்து வேற வச்சுருப்போம். இப்போ அதெல்லாம் பக்குவப்பட்டு நமக்கு பயன்பாட்டுக்கு வர்றதுக்குன்னு கொஞ்சம் காலம் வேணுங்கிறதுனால உடனே நம்ம இந்த உலகத்தை விட்டு இறைவன் இந்த உடம்பை எடுத்து விடுகின்றான். இறப்பு. அப்போ மீதி இருக்கிற வினைகளை துய்த்து தீர்ப்பதற்காக அந்த வினைக்கு ஏற்ப, அந்த வினைகளின் பயன்களுக்கு ஏற்ப அடுத்து என்ன கிடைக்கி? பிறவி கிடைக்கி. இப்படி இறந்தும் பிறந்தும் இறந்தும் பிறந்தும் குமரகுருபரர் சொன்ன மாதிரி கரங்கும் சகடமும் போல் அப்படின்னு மாற்றி மாற்றி காத்தாடி மாதிரியும் சக்கரை மாதிரியும் மேலையும் கீழையும் போய் அலைக்கழிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு அல்லலான வாழ்க்கை இப்போதைக்கு பிறந்து இருந்து இறந்து திருப்பி பிறந்து இப்படி செய்திருக்கோம். இந்த நிலைமை இல்லாமல் சுவாமி என்னை தவிர்த்து என்னை ஆட்கொண்டு விட்டார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அதிலிருந்து எனக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கிற மாதிரி எனக்கு வழிவகுத்துட்டார்ப்பா. அவனுடைய அருளை எனக்கு தந்ததுனால இந்த கஷ்டத்திலிருந்து நான் நீங்கிவிட்டேன் என்று கூறுகின்றார். அடுத்து இறைவன் சிவபெருமான் மலைமங்கையை மதித்து தன்னில் ஒரு பாதியாக கொள்கின்றான். இந்த மதித்துங்கிற வார்த்தை எப்போ நம்ம மரியாதையை நம்ம எப்படி காட்டுவோம்? எனக்கு நிகர் என்று அடுத்தவரையும் நான் சொல்லும் பொழுது தான் அவர்கள் மீது நான் மரியாதை செலுத்துகிறேன் அப்படிங்கிறது புலனாகும் இல்லையா? நான் ரொம்ப மதிக்கிறேன் எல்லாரையும், நீங்கள் நாங்கன்னு தான் கூப்பிட்டு பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ எனக்கு எந்த வகையிலையும் சரியில்லை, சரிக்கு சமம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் சொல்கிற அந்த பன்மை விகுதி பொய், அது உண்மையான மரியாதை இல்லை. இங்கே சுவாமி உமையம்மையை மதிக்கின்றார். எப்படி? தன்னில் ஒரு பாதியை அவளுக்கு தந்து அவளை மதிக்கின்றார் என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட அவர் அவ்வளவு அருமையாக அடியவர்களிடம் அன்பை பொழிகின்றவர். அங்கே மாணிக்கம் போன்று விலைமதிப்பற்று ஒளி வீசிக்கொண்டே இருக்கின்றவர். பெரிய புனல், அது மேலிருந்து பாய்ந்து வருது கங்கை, அதை தன்னுடைய சடையிலே தாங்கிக் கொண்டவர் என்று இறைவனை வர்ணித்து கொண்டே போகின்றார். தன்னை எப்படி சொல்லுகின்றார் என்றால், ஏதுமே இல்லாதவன் என்று கூறுகின்றார். இந்த உலகத்தில் வாழ்க்கையில் அல்லல் பட்டு இருக்குன்றேன்னா எனக்கு நீ எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனதுக்கு எப்படி இருக்குன்னா, அவனுடைய அருள் எப்படி ஈர்க்கிறது அப்படின்னா,
நல்ல சூடாக ஒரு இரும்பு துண்டு இருக்குதுன்னு வைங்களேன், அதை ஒரு தண்ணி இருக்கிற பாத்திரத்துக்குள்ளே வச்சான்னா அந்த இரும்பு துண்டு என்ன செய்யும்? அப்படி சொருன்னு அந்த தண்ணி உறிஞ்சிருமா இல்லையா? அதை மாதிரி என்னுடைய மனதிலே அப்படி அவன் மேலே எனக்கு இருக்கிற பற்று இரும்பு, சூடான இரும்பு தண்ணியை எப்படி இழுக்குமோ அதை மாதிரி இழுத்துருது. அவ்வளவு அன்பு அவன் மீது எனக்கு இருக்கிறது என்று கூறிவிட்டு இறைவன் எண்வகைப்பட்ட ஒருவன் என்கின்றார். அட்டமூர்த்தி என்று இறைவனை அழைப்போம் இல்லையா? ஐம்பூதங்களும் சூரியன், சந்திரன், ஆன்மா ஆகிய இயமானன் ஆன்மா இவை இந்த 8மாக இருப்பவன் அவன் என்று கூறுகின்ற வகையை இங்கே நினைவூட்டுகின்றார். எங்களுக்கெல்லாம் தலைவன் அவன்தான். அவன் காதிலே வெண்குழையை அணிந்திருக்கின்றான். கடலுக்கு அருகிலே இருக்கின்ற இந்த சீர்காழி பதியிலே அவனை நான் கண்டுகொண்டேன் என்று மகிழ்ச்சியோடு கூறுகின்றார். முதல் பாடலை பார்ப்போம். சாதலும் பிறத்தலும் தவிர்த்து என்னை வகுத்து தன்னருள் தந்த எம் தலைவனை மலையின் மாதினை மதித்து அங்கோர் பால் கொண்ட மணியை வருபுனல் சடையிடை வைத்த எம்மானை ஏதிலன் மனத்துக்கோர் இரும்புண்ட நீரை எண்வகை ஒருவனை எங்கள் பிரானை காதில் வெண்குழையானை கடல் கொள மிதந்த கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. ஊழிக்காலத்திலே எல்லா இடங்களையும் கடல் கொள்ள மிதந்த ஒரே ஊர் எது? தோணிபுரம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கழுமலம் மிதந்த இந்த கழுமலம், அந்த நகரிலே நான் இறைவனை கண்டு கொண்டேன் என்று மகிழ்ச்சியோடு கூறுகின்றார். அடுத்த பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், எனக்கு இந்த உலகத்தில் துணைன்னு யார் அப்படின்னு பார்த்தா இறைவன் தான். இப்போ இந்த பிறவிக்கு மட்டும் இல்லைப்பா, அவர் நல்ல துணை. அடுத்த பிறவி இருக்குது அப்படின்னாலும் அதுலேயும் அவர் தான் துணை. ஏன்னா அவர் அப்பேற்பட்ட பெரும் துணை. அப்படி அவர் எனக்கு துணைக்கு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு வருத்தமே இருக்காது. ஏன்னா அவ்வளவு கருணையாளன். அவனுடைய துணை எனக்கு இருக்கிறது அப்படின்னா எனக்கு வருத்தமே இருக்க வேண்டாம். ஆனால் ஆரம்பத்தில் நான் கஷ்டப்பட்டேன், வருந்தினேன். ஏன்? இறைவன் எனக்கு துணைங்கிறத அப்போ நான் மறந்துட்டேன். பக்குவம் இல்லாதவனாக இருந்தேன். இறைவன் எனக்கு துணைங்கிறதே மறந்த காரணத்தினாலே அப்போது வருந்தினேன். வருந்தி அந்த நேரத்தில் என்னை ஆட்கொண்டான். அதுக்கப்புறம் அவன் எனக்கு ஒரு வரம் கொடுத்தான். என்ன வரம் தெரியுமா? அவனை மறக்காத வரத்தை எனக்கு கொடுத்தான் என்கிறார். மறவா வரத்தை தந்தாராம். என்கிட்ட இருக்கிற பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்? நமக்கு நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள், சுற்றத்தார், இவங்களாம் தான் நமக்கு துணைன்னு நினைக்கிறான். ஆனால் அவங்கெல்லாம் துணை இல்லை. துணைக்கு இருக்கலாம், கொஞ்சம் அவங்களால முடிந்த அளவு தான் அவர்கள் உதவ முடியும். ஆனால் தோன்றா துணையாக எந்த நேரத்திலும் நம்மோடு இருக்கின்ற துணை எது? இறைவன் மட்டும்தான். அவனுடைய துணை மட்டுமே நமக்கு என்றைக்கும் அருகிருக்கும். அது மட்டும்தான் நம்மளை நல்ல வழிக்கு காட்டும். சுற்றத்தாரோ அல்லது நண்பர்களோ துணைக்கு இருப்பாங்க. அவங்களே தவறான வழியில் போனால் நம்மையும் சேர்த்து அழைச்சிட்டு போயிடுவாங்க தவறான வழியில். ஏன்னா இந்த உயிர்கள் எப்படி சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது இல்லையா? அதனால் இறைவனாகிய தோன்றா துணையதையே நான் சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னா நல்ல வழியிலேயே அவர் என்னை கூட்டிகிட்டு போவார். அப்படி நான் துணை அப்படின்னு அவரை வழிபட்டேன். அவர் இறைவன் மிகுந்த அவரோடு ஒத்து நோக்குவதற்கு எதுவுமே கிடையாது. மிகப்பெரிய சுடர் மாதிரி ஒளி வீசிக்கொண்டு எனக்கு எதெல்லாம் தர்றாரு தெரியுமா? முக்தி இன்பத்தை அவர் தான் தரப்போகிறாரு. ஞானத்தை அவர் தான் தருவார். எனக்கு ஞானமும் முக்தியும் அவர் தான் தருவாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் வானவர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அந்த வழி தெரியலை. எப்படி அந்த ஞானத்தையும் முக்தியையும் பெறப்போகுதுன்னு அவங்களுக்கே அந்த வழி தெரியல. ஆனால் இறைவன் அந்த வழியை எனக்கு சொல்லி தந்து விடுவான் என்று கூறுகின்றார். அதுவும் எப்படி சொல்லுவாராம்? சொல்லி கொடுப்பாராம் முறையாக. அதாவது குறுக்கு வழியிலெல்லாம் போய் நீ சேர்ந்துட முடியாது. அவருடைய முக்தி, அவர் தருகின்ற முக்தியை அடைந்து விட முடியாது, ஞானத்தை பெற்று விட முடியாது. இந்தந்த நெறியில் நின்னேன்னா, இந்தந்த முறையில் நீ சென்றால் உனக்கு
கண்டிப்பாக முக்தியும் ஞானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு அருளுகின்றார். எனக்கு அருளுகின்றார் அப்படின்னு உறுதியாக கூறுகின்றார். அப்படியெல்லாம் வழியெல்லாம் காட்டினார். இறைவன் என்னுடைய அறிவு இருக்கே, அதாவது இறைவனுடைய அருளால் வந்த அறிவு, அந்த அறிவு கற்பித்த கடவுளை நான் வணங்குகின்றேன், இங்கே கழுமல வளநகரிலே கண்டுகொண்டேன் என்று கூறுகின்றார். இரண்டாவது பாடலை பார்ப்போம். மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன், வருந்தலுற்றேன். எதனால் வருந்தலுற்றேன்? மறந்ததனால். வருந்தலுற்றேன், மறவா வரம் பெற்றேன், சுற்றிய சுற்றமும் துணையென்று கருதேன், துணையென்று நான் தொழப்பட்ட ஒன் சுடரை, முக்தியும் ஞானமும் வானவர் அறியா முறை முறை பல பல நெறிகளும் காட்டி, கற்பனை கற்பித்த கடவுளை. இங்கே கற்பனை என்பது கற்க வேண்டியவற்றை, அறிவு வருகின்ற வழிகளை, கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று இந்த இரண்டாவது பாடல் நமக்கு அறிவுறுத்துகின்றது. அடுத்த பாடலில் இவர் எந்தெந்த தலத்தெல்லாம் தாண்டி வந்தாருங்கிறதுக்கு ஒரு சின்ன குறிப்பும் நமக்கு தந்து விடுகின்றார். திருத்திணை நகரில் இருக்கிற இறைவனை நான் வணங்கினேன். அங்கே இருக்கின்ற அப்புறம் முருகப்பெருமானின் தந்தையாகிய இறைவன், நான் செய்கின்ற வினைகள் எல்லாம் இருக்கே, முன்னால் சேர்த்து வச்ச வினை இருக்குது பார்த்திங்களா, அந்த வினையெல்லாம் அறுக்கின்ற பெரும் கருணையாளன் இறைவன். அப்பேற்பட்ட செம்பொன், செம்மேனி எம்மான், பொன் போல மிளிரக்கூடியவன், அழகிய பொன் அவன்தான். அப்படிப்பட்ட ஒருத்தனை, அவனை விட்டால் நான் வேற யாரையும் உணரவே மாட்டேன். அது அந்த இறைவனை பற்றிய சிந்தனை வந்தாச்சு அப்படின்னா அவனை விட்டு நாம் நீங்கவே மாட்டோம். எப்பவுமே இறை சிந்தனையோடு தான் இருப்போம். இப்போ எனக்கு அப்படி இல்லையே, கொஞ்ச நேரம் தான் என்னுடைய சிந்தனை இறைவனை நோக்கி இருக்குது, அப்புறம் மாறிடுதே அப்படின்னா மற்ற பொருட்களின் மீது நாம் வைத்த பற்று குறையவில்லை என்று பொருள். இறைவனை மட்டுமே இறுகப்பற்றி கொண்டவர்களுக்கு இறை சிந்தனை தவிர வேறு எதுவுமே வராது. அவனை தவிர வேறு எதையும் நாம் நினைக்க மாட்டோம், உணரக்கூட மாட்டோம். நம்ம சுற்றி என்ன நடக்குங்கிறது சண்டேச நாயனாருடைய புராணத்தில் நமக்கு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டே இருக்கு இல்லையா. அவர் தன்னை மறந்த நிலையில் பூசனை செய்யும் பொழுது யார் தட்டி விட்டாங்க, அதை சத்தம் போட்டு பக்கத்தில் அவங்க மற்ற அந்தணர்கள் எல்லாரும் கத்துவாங்க, என்னெல்லாமோ அவரை திட்டுவாங்க. ஆனால் அவருக்கு எதுவுமே காதில் விழாமல் அவர் பாட்டு தொடர்ந்து பூசை அபிஷேகம் செய்து கொண்டே இருப்பார். அந்த அபிஷேகத்துக்கு இடையூறுங்கும் போது அவருடைய கவனம் குறையும், அதே தான் கவனம் சிதறும். இங்கே அதே மாதிரி வேறு யாரையும் நினைக்க மாட்டேன், இறைவனை பற்றி மட்டுமே நான் நினைப்பேன் என்று. எதனால் அப்படி இறைவனை பற்றி மட்டுமே நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அப்படி நினைத்தால் நான் உய்வு பெற முடியும், அதுதான் உய்வு பெறக்கூடிய வழி அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டேன் என்று கூறுகின்றார். இறைவனை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் தெரியுமா? இறைவன் மிகவும் வயதானவன் என்று கூறுகின்றார். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள். சரி, அப்போ முன்னை பழம்பொருள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவன் பாலன், சிறுவன், குழந்தை, பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியன். அப்படி வயதானவனாகவும் பாலனாகவும் இருக்கின்றவன், என்னுடைய கனவிலே விரவி கிடப்பவன். என் கனவில் நான் அப்படி அந்த கோலத்தில் பார்த்து இந்த கோலத்தில் பார்த்து அப்படின்னு மகிழ்ந்தேன். ஆனால் விழித்து பார்த்த உடனே அவர் எங்கேயுமே கண்ணிலேயே காணும். இது எதை நினைவூட்டுகின்ற வண்ணம் அமைகிறதுனா, அங்கே திருவதிகை வீரட்டானத்தில் சித்தவட மடத்தில் படுத்திருக்கும்போது இறைவன் இவருடைய தலையில் அவருடைய திருவடி படுறாப்பில் படுத்திருப்பார் இல்லையா. இப்போ கனவில் அவர் திருவடி தீட்சை கொடுப்பறத உணர்ந்தேன். ஆனால் முழிச்சு பார்க்கும்போது அவரை சாமியாக நினைக்கல இவர். அதுக்கப்புறம் அவரை திட்டிட்டு திரும்ப படுத்து இவர் திரும்ப அவரை உணரும்போது அவரை பார்க்க முடியல. அது மாதிரி என் கனவில் விருத்தனாகவும் பாலனாகவும் ஒவ்வொரு வடிவாக எனக்கு தெரிஞ்சாருப்பா, ஆனால் கண் விழித்து பார்க்கும்போது என் கண்ணிலேயே தென்படலையே என்று கூறுகின்றார். எங்கேயும் பார்க்கவே முடியாமல் ரொம்ப கவலைப்பட்டேன். அப்பேற்பட்டவன் என் கருத்துக்குள்ளேயே இருக்கின்றவன். அப்படிப்பட்டவன் என் கருத்துக்குள்ளேயே இருந்து நடனம் புரிகின்றவன் பெருமான். அவனை
கழுமல வளநகரிலே நான் கண்டு கொண்டேன் என்று இந்த 3வது பாடல் நமக்கு உணர்த்துகிறது. திருத்திணை நகர் உரை சேந்தன் முருகப்பெருமானை, சேந்தன் அப்பன் முருகப்பெருமானின் தந்தை, என் செய்வினை அறுத்திடும் செம்பொனை அம்பொன் ஒருத்தனை அல்லது இங்கு ஆரையும் உணரேன், உணர்வு பெற்றேன் உய்யும் காரணம் தன்னால். எனக்கு உய்வு பெறுகின்ற காலம் இப்போ வந்துட்டு, அதனால் அவனை நான் உணர்ந்து கொண்டேன். விருத்தனை பாலனை கனவிடை விரவி விழித்து எங்கும் காணமாட்டாது விட்டிருந்தேன். ஐயோ, கை நழுவி போயிட்டாரே, என் கனவில் இங்கே நின்னார் அங்கே நின்னார், இப்படி இருந்தார் அப்படி இருந்தார், ஆனால் முழிச்சு பார்க்கும்போது ஆளக்காணமப்பா அப்படின்னு கவலைப்பட்டாராம். விட்டிருந்தேன் கருத்தனை நிறுத்தம் செய்காலனை வேலை கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. கடலோரத்திலே இருக்கின்ற இந்த கழுமல வளநகரிலே நான் கண்டு கொண்டேன் என்று மகிழ்ந்து பாடுகின்றார். அடுத்து 4வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் என்ன மாலை அணிந்திருக்கின்றான் என்றால், மழை நேரத்திலே அரும்புகின்ற கொன்றை மாலையை அணிந்திருக்கின்றான். அப்பா, அவன் என் மனசுக்குள்ளே இருந்தால் தான் எனக்கு ஒரு உய்வு கிடைக்கும்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் உள்ளே வச்சா என்னுடைய உலகப்பற்றின் காரணமாக அவன் உள்ளேருந்து வெளியே காணாமல் போயிடுறான். அப்போ என்ன செய்யணும்? அவனை வளைச்சி பிடிச்சி உள்ளே தப்பிக்க முடியாத அளவுக்கு கைது பண்ணி உள்ளே வச்சிருவோமா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவரை வளைச்சி பிடிக்கணுங்கிற எண்ணம் வந்தாலே உலகப்பற்று போய்விடும். அப்போ என்னாகும்? இவர் வளைத்து பிடித்துன்னு நினைக்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே தங்கிடுவார். ஒரு தடவை அவரை விட்டுட்டேன், இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்துட்டேன், இப்போ வளைச்சி பிடிச்சி அவரை காணாமல் போகவே விட மாட்டேன். இப்போது கனவுல கண்டவரை நனவில் பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டார்ல, அப்படி என் மனசுக்குள்ளே வளைத்து பிடித்ததுனால அவரை என் கையிலிருந்து தொலைக்கவே மாட்டேன், பிடிச்சி நல்லா வச்சுக்கிடுவேன். அப்படி வச்சுக்கிறதுனால என்னாகும்? இனி எனக்கு ஒரு பிறவிங்கிறதே கிடையாது என்று கூறுகின்றார். முக்தியை தந்து விடுவார். ஞானமும் முக்தியும் தருபவன் இல்லையா? அந்த முக்தியை தந்து விட்டால் எனக்கு வேறு பிறவாமைங்கிறதே தான் எப்பவும் இருக்கும். அந்த பெருமையை எனக்கு இறைவன் கொடுத்து விடுவேன். அப்படிப்பட்ட பெருமையை என்ன மாதிரி வேறு யார் பெற்றிருக்கா என்று கூறுகின்றார், வியந்து கூறுகின்றார். அவன் குழை அணிந்த காதோடு இருக்கின்றான். பிறகு கருத்த கண்டத்தோடு இருக்கின்றான். அவனை நான் கண்டுகொண்டேன் எங்கள் கழுமல வளநகரிலே. அப்படிப்பட்ட அவனை பாடிக்கிட்டே இருக்கேன். அவன் என்னை கண்டு எனக்கு அருளுவானா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வேறு வந்திருக்கு. நான் பாடிக்கிட்டே இருக்கேன், அப்படியே போய் அவன் திருவடியில் போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்கும் எனக்கு ஆசை இருக்குது. அவனும் அருளுவான். மூங்கில், கரும்பு, அப்புறம் கதலி, இத்தனையும் நிறைந்த சோலைகளும் வயல்களும் நிறைந்த கழுமல வளநகரிலே இவனை நான் கண்டுகொண்டேன் என்கின்றார். மழைக்கு அரும்பும் மலர் கொன்றையினானை வளைக்கலுற்றேன் மறவா மனம் பெற்றேன், பிழைத்தொரு கால் இனிப்போய் பிறவாமை பெருமை பெற்றேன், பெற்றதார் பெருகிப்பார் குழை கரும் கண்டனை கண்டுகொள்வானே, பாடுகின்றேன் சென்று கூடவும் வல்லேன், கழை கரும்பும் கதலி பல சோலை கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று இந்த 4வது பாடல் நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. அடுத்து 5வது பாடலிலே இறைவனை எப்படி வர்ணிக்கின்றார் என்று பார்த்தால், இறைவன் காதிலே குண்டலம் அணிந்திருக்கின்றான், அடுத்து குழையும் அணிந்திருக்கின்றான் என்று கூறுகின்றார். அந்த குண்டலம் அணிந்த தோற்றம் என்பது ஆசிரிய கோலமாம், குழை அணிந்த தோற்றம் என்பது மணவாள கோலமாம். 2ஆகவும் இறைவன் தெரிகின்றான் இவருக்கு. ஆசிரியனாக இறைவன் தானே எல்லாருக்கும் ஆசிரியராக வந்து உணர்த்த வல்லவர். மணவாள கோலத்திலே வந்து அம்மையோடு வந்து காட்சியளிக்கின்றார். அதனாலே மணவாள கோலம். அந்த குண்டலமும் தெரிகின்றது, குழையும் இருக்கின்றது. அப்படி திகழ்கின்ற காதை உடையவனாக அவர் கண்ணுக்கு தெரிகின்றார். கையிலே கொலைத்தொழில் செய்யக்கூடிய மழுவினை கையிலே ஏந்தி இருக்கின்றார். இளமையானவர். கொன்றை மாலை, அந்த கொன்றை அணிந்திருக்கின்றான். அது எப்படியா? அப்படி அதில்
வண்டுகள்லாம் அப்படி வந்து மேலே மொச்சிட்டு இருக்கான். அப்போ எவ்வளவு தேன் இருக்கணும் அதில். அந்த தேன் அப்போ தான் அலர்ந்த மலராக இருக்கும். அப்படி அன்றலர்ந்த மலராகிய கொன்றையை மாலையை அணிந்திருக்கின்றவனாக அவனை எப்போவுமே அப்படி மனசை ஐயோ நான் அவரை வணங்க மறந்தேன்னா என் மனசு அவரை விட்டு தள்ளி போயிடக்கூடாது, அவனை பற்றி கொண்டால்தான் எனக்கு உய்வு வரும் அப்படின்னு முன்னாலேயே உணர்த்தினார் இல்லையா. அதனால் பயந்து ஐயோ நான் அவரை மறந்துடக்கூடாதுன்னு அவருடைய வாய் வந்து பயந்து பயந்து தொழுது கொண்டே இருக்கின்றதான். இந்த உலகப்பற்றுக்கிட்ட திரும்ப என் மனசு பெயரக்கூடாதப்பா அப்படின்னு சுவாமிகிட்ட திரும்ப 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 தொழுது கொண்டே இருக்கின்றாராம். அப்படி தொழுதுகிட்டே இருக்கின்றாராம். அதுவும் சாதாரணமாக தொழலை, விதிப்படி, விதி எண்ணும் 5 எழுத்தே அப்படின்னு சொன்ன மாதிரி விதிப்படி தொழுது கொண்டே இருக்கின்றாராம். இதை முன்னால் நாம் செய்த நம்ம மனசு அப்படியே அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கின்றது இல்லையா, அது அத்தனையும் மாறிப்போய் அந்த வினைகளெல்லாம் போய் நம் மனசு ஒன்றை மட்டுமே பற்றி கொண்டுள்ளதாக மாறிவிடுகின்றது. அப்படிப்பட்ட இறைவன் எந்த பதியில் இருக்கான் அப்படின்னு தேடி தேடி அலைகிறாராம். இறைவனை பசு உயிர் இந்த எல்லா உயிர்களுக்கும் தலைவனாகிய இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு பல நாளும் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அவனை நான் கண்டேன். எங்கே? கழுமல வளநகரிலே கண்டு கொண்டேன் என்று கூறுகின்றார். குண்டலம் குழை திகழ் காதனே என்றும் கொடு மழுவாள் படை குழகனே என்றும் வண்டு அலம்பும் மலர் கொன்றையான் என்றும் வாய் வெறுவி தொழுதேன் விதியாலே பண்டை நம் பல மன ஒரு சின்ன பல மனமும் களைந்து ஒன்றாய் பசுபதி வினவி பல நாளும் கண்டலம் கழிக்கரை ஓதம் வந்துலவும் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. இங்கே ஓதம் நிறைந்த கடற்கரையின் அருகிலே இருக்கின்ற அலைகள் வந்து மோதுகின்ற சீர்காழி பதியிலே அவனை நான் கண்டு கொண்டேன். பாடலை இன்னொரு முறை வாசிக்கிறேன், அச்சுப்பிழையினால் திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன். குண்டலம் குழை திகழ் காதனே என்றும் கொடு மழு வாழ்படை குழகனே என்றும் வண்டு அலம்பும் மலர் கொன்றையன் என்றும் வாய் வெறுவி தொழுதேன் விதியாலே பண்டை நம் பல மனமும் களைந்து ஒன்றாய் பசுபதி வினவி பல நாளும் கண்டலம் கழிக்கரை ஓதம் வந்துலவும் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று 5வது பாடல் நிறைவுறுகிறது. அடுத்து 6வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் நமக்கு இருக்கின்ற வல்வினையெல்லாம் இருக்கே, அதையெல்லாம் என்னைக்கு நான் கழிக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த வினைகள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குமோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய அருளால் அந்த வினைகளெல்லாம் இல்லாமல் போனதை கண்டு மகிழ்கின்றேன் என்கின்றார். அந்த வினையை இவர் எப்படி கூறுகின்றார் என்றால், வரும் வினை வந்துக்கிட்டே இருக்குது. நாம் செய்ய 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 வினை ஏறிக்கிட்டே தானே இருக்கும். வரும் வினை, பெரும் வினை, ரொம்ப பெருசாக சேர்த்து வச்சுருக்கோம் நாம். வல்வினை, வரும் பெரும் வல்வினை, அதை வரும் வினை, பெரும் வினை, வல்வினை அப்படின்னு 3ஆக நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. இந்த வினையை நம்ம இவ்வளோ காணம் சேர்த்து வச்சுருக்கோமே அப்படின்னு நான் எண்ணி எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் சாமி என்ன செய்தார், அப்படியே அந்த இதில் மூழ்கி அதிலேயே இறைவனை மறந்துடுவனோ அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன். இறைவன் அந்த வினைகளை எல்லாம் வராமல் தடுத்து இறைவனை மறவாமல் இருக்கின்ற மனத்தை கொடுத்தான் என்று கூறுகின்றார். அதுவும் அவன் எப்படி வந்து அவருடைய உள்ளத்தில் குடியிருந்தானா, விரும்பி வந்து குடியிருந்தானாம். விரும்பி என் உள்ளத்துக்குள்ளே புகுந்து கொண்டான். அவன் புகுந்து கொண்டான்கிறத உணர்ந்த உடனே இவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே குளிர்ச்சி அடைஞ்சு புலகாங்கிதம் அடைஞ்சிட்டான். சுவாமி வந்து நம்ம மனசில் விரும்பி குடியேறிட்டார் அப்படின்னு. அப்படி
ரொம்ப குளிர்ந்து அப்படியே அவனை வணங்கி வேண்டி தொழுது நிற்கின்றேன். அதுவும் எப்படி? விதியாலே விதிப்படி எண்ணி வணங்குகின்றேன். அவனை என்னெல்லாம் சொல்லி கூப்பிட்றாருன்னா, சுவாமியை அரும்பு என்று கூறுகின்றார். அதாவது நம்ம பொதுவாக மொட்டு பூ அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிடும் இல்லையா? இதை எப்படி சொல்லுகின்றார்கள்னா, அரும்பு. அதாவது நம்ம காய் மொட்டு பூ வாங்கிட்டு வந்து தொடுக்குறோன்னு வைங்களேன், அப்போ ரொம்ப கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதை காய் மொட்டுன்னு சொல்லுவோம் மல்லிகைலாம். அதாவது அது ரொம்ப அது மலர்றது கடினம். ஏன்னா மலர்றதுக்குள்ளே அது வாடிடும், செடியை விட்டு பறிச்சிட்டோங்கிறதுனால. செடியிலே இருந்ததுன்னா அதுதான் ஆரம்பம். அப்போ தான் அந்த பூவுக்கான முதல் நிலை. அது அரும்பு. அதுக்கு அடுத்தாக்கில் முகை கொஞ்சம் வெளியில் வரும். அதுக்கு அடுத்தாக்கில் மொட்டு, அதாவது இன்னும் அடுத்தாக்கில் பூ விரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மலர்ந்த பருவம். அடுத்து அலருங்கிறது இந்த மலரில் கூட நடுவில் 1 2 இதழ்கள் குவிந்து காணப்படுமா. இப்போ நம்ம படங்கள் படம் வரைஞ்சா சுற்றிலும் நல்லா மலர்ந்து இருக்கிறாப்புல வரைஞ்சி நடுவில் ஒரு இடத்துல குவிஞ்சிருக்காப்புல தானே வரைவோம். அப்போ அது முழுவதுமாக மலராத நிலை. முழுசும் மறைஞ்சாச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த மகரந்தமெல்லாம் தெரிகிற அளவுக்கு மலர்ந்துடும். அதுதான் அதுதான் முழுமையான மலர், முழுமை பெற்ற மலர். அதுதான். அதுக்கு அடுத்தது உதிர ஆரம்பிச்சிடும். அந்த நல்ல மொத்தமாக மலர்ந்தாச்சு, அப்புறம் இதழ்களெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். ஆனாலும் அது பார்க்க ரொம்ப நல்ல பசுமையாக நல்லா தான் இருக்கும். ஆனாலும் உதிர தொடங்குகின்ற பொழுது அதுக்கப்புறம் செம்மல், அது வாடிய பூ. இப்படி பூன்னு சாதாரணமாக சொல்கிறதுக்கு இத்தனை அருமையான பெயர்கள். இங்கே சுவாமி என்ன சொல்கிறாரு? அலர் அப்படிங்கிறார். முழுவதுமாக மலர்ந்த மலர் மாதிரி இறைவன். அரும்பு அவன் தான் ஆரம்பத்தில், அந்த நிலைமையும் அவன் தான். இப்படி அரும்பு அலராக இருப்பவனும் அவன். அமுதம் போன்றவன் என்கின்றார். அமுதம் நமக்கு மருந்தாக இருக்கின்றது, வாழ்நாளை நீட்டிக்க செய்யக்கூடியதாக இருக்கின்றது. தேனை என்று கூறுகின்றார். தேனுக்கும் இந்த குணம், மருத்துவ குணம் உண்டு. தன்னுள் என்னென்ன பொருள் கிடக்கிறதோ அதை காலத்திற்கும் நீடிக்கிற வகை செய்யக்கூடியது. தேனுக்குள்ளே மருந்தெல்லாம் போட்டு வச்சு அது கெட்டு போகாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி அதனால் சுவாமியை தேன் என்றே அழைக்கின்றார். ஐயன், எங்களுக்கெல்லாம் தலைவன் அவன்தான். அறவடிவானவன் அவன் என்று கூறுகின்றார். அவன் என்னுடைய பிறவி வேரை அறுக்கின்ற கரும்பு. என் பிறவி வேரையே அறுக்கின்றான், ஆனால் கரும்பு அவன், இனிமையானவன். அப்பேற்பட்ட பெருமான் எந்த இடத்துல இருக்கான்? நல்ல செந்நெல்லும் நிறைய நெருங்கி வளர்ந்திருக்கின்ற வயல்கள் சூழ்ந்த கழுமல வளநகரிலே அவனை நான் கண்டேன் என்று கூறுகின்றார். வரும் பெரும் வல்வினை என்றிருந்து எண்ணி வருந்தலுற்றேன், மறவா மனம் பெற்றேன். விரும்பி என் மனத்திடை மெய் குளிர்ப்பு எய்தி வேண்டி நின்றேன். தொழுதேன் விதியாலே அரும்பினை அலரினை அமுதினை தேனை ஐயனை அரவன் என் பிறவி வேர் அறுக்கும் கரும்பினை பெரும் சென்னல் நெருங்கிய கழனி கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று இந்த 6வது பாடல் கூறுகின்றது. அடுத்து 7வது பாடலிலே அடியார்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நமக்கு காட்டுகின்றார். நம்ம அடியார்களில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், நம்ம அந்த இடத்துல இப்போதான் வணங்க தொடங்கியவர்கள் பழைய அடியார்கள் அப்படின்னு சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஆனால் இவர் எப்படி சொல்கிறாருன்னா, ரொம்ப தள்ளி இருந்து இறைவனுடைய பெருமையை பேசுவார்கள், அவ்வளோதான். அப்போ தள்ளி இருக்கும்போது எப்போவுமே நம்ம மனசு வேறு எதுலையாவது பாய்வதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்படி மனது அலைப்பாய்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்ற தள்ளி நின்று வணங்குகின்ற அடியார்கள். அது தவிர இருக்கின்ற அடியார்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, இறைவனோட திருவடி கீழேயே போயிடுவாங்களாம். அப்படி அதை சிக்குன்னு பிடிச்சி அங்கேயே இருந்து அவனையே நினச்சிக்கிட்டு இருக்கிற அடியார்கள் தான். இப்படி இருக்கின்ற 2 வகையான அடியார்கள் இருக்காங்கல்ல, அவங்கள அங்கே போய் சேர்ந்துடணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாராம். அதாவது இந்த ஒன்று தள்ளி நின்னாவது பாடணும் அவரை பற்றி. என்னோட உண்மையான ஆசை என்ன? அவருடைய திருவடியில் போய் அவரை நேரம் மறக்காமல் இருக்கணும்னு.
அதுக்கு தான் என்னால் உடனே போக முடியல என்றாலும் தள்ளி நின்னாத அவனை பெருமையை பாடணும், அவனுடைய பெருமை பேசணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அவரை எப்படி கொண்டு விட்டு தான் அவருடைய வினைகளெல்லாம் முயல்பவர்களோடு விட்டுதான். முயல்பவர்கள்னால் நல்லது தானே, முயற்சி திருவினையாக்கும்னு தானே சொல்லியிருக்காரு வள்ளுவ பேராசான். அப்படின்னு கேட்டால் இந்த முயல்பவர் அப்படி இல்லை. என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு முயல்பவர், தன்முனைப்போடு முயல்பவர். நமக்கு உடனே ஞாபகத்துக்கு என்ன வரும்? தன்முனைப்போடு தேடியவர்கள் அப்படின்னு திருமாலும் பிரம்மனும். அவங்க தேடி யார்? அந்த பதம் பெற்றவர்கள், அந்த முக்தியை பெற்றவர்கள். அவர்களால் கூட தன்முனைப்போடு செயல்பட்ட பொழுது எந்த வகை பலனும் பெற முடியவில்லை. எனவே அந்த தன்முனைப்போடு முயல்கின்றவர்களோடு போய் சேர்ந்துட்டேனா, அவங்களோட சேர்ந்து நானும் போய் சுவாமியை நானே தேடுதேன் அப்படின்னு போயிட்டு அவர் எதை மாதிரி இருந்தாராம், வலையெல்லாம் வைப்பாங்க தெரியுமா வேடுவர்கள். அப்படி வயலிலே வலை விரிக்கின்ற வேடுவர்கள் முயல் பிடிக்கன்னு வலை விரிச்சிருப்பாங்களாம். இந்த தன்முனைப்போட தேடுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா, இதான் முயல் பிடிக்க நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வலை, அதுக்குள்ளே யானை சிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நடக்கிற காரியமாக முயலை பிடிக்கணுன்னா எம்பிட்டு போல் வலை வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே யானை வந்து சிக்குமா? நான் முயற்சி செய்தேன் என்றால் இந்த உலகத்திலே இருக்கின்ற காரியங்கள் எனக்கு நடக்கும், என் முயற்சி திருவினையாக்கும். அதனால் நான் முயற்சி செய்யணும். ஆனால் சுவாமியை அறிந்து கொள்ள, சுவாமி கிட்ட போய் சேர, அவனுடைய அடியாராக மாற தன்முனைப்போடு நான் போனேன்னா அவன் வந்து சிக்க மாட்டான். அவன் யார்? அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலை. இங்கே நான் முயலுக்கு வலை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே அந்த யானை வந்து சிக்கிரும்னு நான் காத்திருந்தேன்னா அது மாதிரி மடத்தனம் வேறு ஒன்றும் இல்லை. நான் அப்படித்தான் அலைஞ்சேன்ப்பா, தெரியாமல் தன்முனைப்போடு இருக்கிறவங்க கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டேன் என்று கூறி அவங்க கூடவே சுற்றிட்டு தப்பு பண்ணி அதுக்கப்புறம் நான் மாறிட்டேன் என்று கூறுகின்றார். இறைவன் எப்பேற்பட்டவன்? மேகம் போன்றவன், அப்படியே அருளை பொழிந்து கொண்டே இருக்கின்றவன். செல்வத்தை போன்றவன், பொன்னைப் போல ஒளி வீசக்கூடியவன், மின்னலை ஒத்த உருவமுடையவன், மின்னல் போன்ற சாயலோடு உருவமுடையவன். அவன் எனக்கு அருளுகின்றான். அப்படி எனக்கு அருளுகின்ற பெருமான் எந்த இடத்துல எழுந்தருளி இருக்கின்றான் என்று பார்த்தால், கயல் மீனும் சேல் மீனும் துள்ளி விளையாடுகின்ற வயல்கள் சூழ்ந்த கழுமல நகரிலே அவன் எழுந்தருளி இருக்கின்றான் என்று கூறுகின்றார். 7வது பாடலை பார்ப்போம். அயலவர் பரபவும், அயலவர் ரொம்ப தள்ளி இருக்கிறவங்க, அயலவர் பரபவும் அடியவர் தொழவும் அன்பர்கள் சாயலுள் அடையலுற்றிருந்தேன். அவங்களோட அடியார்களோடு நானும் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்துனார்ல, அதே மாதிரி இங்கே அன்பர்கள் சாயலுள் அடையலுற்றிருந்தேன். முயல்பவர் பின் சென்று முயல் வலை யானை படுமென மொழிந்தவர் வழி முழுது எண்ணி, அதுதான் உண்மைன்னு எண்ணி, வழி முழுது எண்ணி புயலினை திருவினை பொன்னினது ஒளியை மின்னினது உருவை என்னிடை பொருளை கயலினம் சேலொடு வயல் விளையாடும் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று இந்த 7வது பாடலிலே கூறுகின்றார். அடுத்து 8வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் நமக்கு எப்படியெல்லாம் அருளுகின்றான்னு. இப்போ நமக்கு பாவம்ங்கிறது என்ன நமக்கு தெரியும். தவறான செயல்கள், மற்றவங்களுக்கு கஷ்டம் தரக்கூடியது, அந்த மாதிரி உள்ள செயல்கள் எல்லாம் நம்ம செய்தோம் அப்படின்னா பாவக்கணக்கிலே சேரும், பாவம் சேரும். இந்த பாவம்ங்கிறது என்ன? இப்போ ஏதாவது ஒரு பேனா அப்படின்னு சொன்னால் உடனே பேனாங்கிறது ஒரு பொருள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த பாவம்ங்கிறத அப்படி ஒரு பொருள் மாதிரி சொல்ல முடியுமா? அது எங்கே இருக்குது? நினைவிலே இருக்கிறது. அந்த நினைவிலே இருக்கின்ற பாவங்கள், நினைவில் தான் அந்த பாவங்கள் எல்லாம் இருக்குது. அவற்றையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நாசமாக ஆக்கிவிட்டாராம், நாசப்படுத்தி விட்டாராம் சுவாமி. எப்படி? அவரை நினைந்து வணங்கி, அவன் முன்னாலே நின்று வணங்கி தொழுது
அவனையே நினைந்து இருக்கும் பொழுது என்னுடைய பாவங்கள் நாசங்கள் ஆகின. பாவங்கள் பலங்கிறதுனால அது நாசங்களும் பல அப்படின்னு சொல்லுவார். பாவமெல்லாம் நாசமாக ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டன. நான் அந்த ஒப்பற்ற சுடரை வணங்கி எழுகின்றேன் என்று கூறிவிட்டு, இறைவன் யாரா? எல்லா இடங்களிலும் எழுந்தருளி இருக்கின்ற உமையம்மை மலைமகள், அவளுக்கு துணைவன், பெரிய மாமணி அவன், ஒளி வீசக்கூடியவன், மாணிக்கம் அவன்தான். மறை இருக்கிறதே வேதம், அந்த வேதத்தின் பொருளாக இருக்கின்றவன் அவன்தான். புகழை தரக்கூடியவன் அவன் என்று கூறுகின்றார். அந்த வேதம் இருக்கே, அது எப்படிப்பட்டது? நிறைவான பொருளை தரக்கூடியது. இந்த புகழ் இருக்கே, அது என்னன்னா அழகான, புனை தரு புகழ் என்று கூறுகின்றார். அழகானனா என்ன? ஏன்னா அழகுங்கிறதுக்கான அளவுகோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாவற்றிலுமே அப்படி தான். அப்போ இதில் அழகுங்கும் போது இப்போ எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு நல்ல அழகாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், அழகு என்று அவர் இங்கே கூறுவது மாறாதது என்ற பொருளிலே, உண்மையான என்ற பொருளிலே, உண்மையான புகழ். ஏன்னா 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுதான் புகழ் அப்படின்னு நினைத்தால் அது புகழ் அன்று. ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் உண்டு. ஃபேமஸ் அப்படின்னு ஒன்று, நொட்டோரியஸ் அப்படின்னு ஒன்று. ஒரு ஒரு தலை சிறந்த தலைவர், அந்த நாட்டுக்கு மக்களுக்கு எல்லாம் நிறைய தொண்டு செய்து கொண்டே இருக்கின்றார். அவருடைய பெயர் அந்த ஊரின் நாட்டிலே தெரியாதவர்கள் யாருமே இல்லைங்கிற மாதிரி அவருடைய புகழ் இருக்கும். அதே நாட்டிலே ஒருவர் நிறைய கொலை கொள்ளை செய்வதிலே ரொம்ப பேர் வாங்கியிருக்காரு. என்றைக்கு செய்தித்தாளை பிரித்தாலும் முதல் பக்கத்துலேயோ 2வது பக்கத்துலேயோ இவர் இந்த இடத்துல கொள்ளையடித்தார், அவர் அந்த இடத்துல கொலை செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார் அப்படின்னு இருக்கும். அவருடைய பெயரும் அந்த நாடு பூரா இருக்கும். 2ம் ஒன்றா? இல்லை. அதுதான் மெய்யான புகழ். இது பொய்ப்புகழ். எல்லாரும் ஏசிக்கிட்டே தானே அந்த இதை நினைப்போம். இதுதான் ஃபேமஸ், நொட்டோரியஸ். அப்படி உண்மையான புகழினை கொண்டவன் இறைவன். அப்படிப்பட்ட புகழை உடைய அவன் எங்களுக்கெல்லாம் பிரானாக இருக்கின்றான். அவன் ஒளிமயமாக இருக்கின்றான். திருமாலும் பிரம்மனும் அவனை தேடி 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 உணரவே முடியாமல் அப்படி வருந்தினார்கள். எப்படி எதனால் வருந்தினார்கள்? போன பாட்டில் சொல்லிட்டாரு. தன்மனை போட தேடினாங்க, கிடைக்கல என்று. ஒலிக்கின்ற கடல் இருக்கே, அந்த கடல், அதற்கு அருகிலே இருக்கின்ற கழுமல வளநகரில் இறைவனை நான் கண்டுகொண்டேன், கைலைநாதனை கண்டுகொண்டேன் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். நினைதரு பாவங்கள் நாசங்களாக நினைந்து முன் தொழுது எழப்பட்ட ஒன் சுடரை, மனை தரு மலைமகள் கணவனை, வானோர் மாமணி மாணிக்கத்தை, மறைப்பொருளை, புனை தரு புகழினை, எங்களது ஒளியை, இருவரும் ஒருவன் என்று உணர்வறியவனை, கனை தரு கருங்கடல் ஓதம் வந்து உலவும் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று இந்த 8வது பாடல் கூறுகின்றது. அடுத்து 9வது பாடலாக என்ன வருகின்றது என்றால், மறைகள். இந்த மறைகள் நிறைந்த பொருளை தருவன. ஆனால் சிலர் என்ன செய்தாங்கன்னா, அதில் இருக்கின்ற ஒரு சில கருத்துக்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு, அதாவது வேதம் கர்மகாண்டம்னு ஒரு பகுதியை கொண்டது. அதில் யாகங்களெல்லாம் எப்படி செய்யணும், இந்தந்த பூஜைகள் எப்படி செய்யணும்னு கர்மகாண்டங்களுக்கான விதிமுறைகளை கூறக்கூடியது. அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், மற்றதெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லுகின்ற மக்களும் இருக்கின்றார்கள். அப்போ அவர்கள் எப்படி செய்கின்றார்கள்னா, அவர்களுடைய எண்ணம் எப்படி? உண்மையை சொல்லக்கூடியது, வேதம் நல்ல
அருமையான கருத்துக்களை கொண்டது. ஆனால் அதிலே ஒரு சில கருத்துக்கள் மட்டுமே எங்களுக்கு போதும்னு எடுத்துக்கொண்ட அரைகுறைவாதிகள் அவர்கள் என்று கூறுகின்றார். அப்படி இடையில் இருக்கிற கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அப்படி அவர்கள் என்ன செய்கின்றார்களாம்? வஞ்சனை செய்கின்றார்களாம். அது தப்பு தானே? அதை நம்பிட்டு கொஞ்சம் பேர் முழு பொருளையும் உணராமல்லாம் போகிறாங்க. அப்படி அவர்கள் வஞ்சனை செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அது தவிர அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னா, நல்ல சேரும் ஜகதியமாக இருக்குது ஒரு இடம். அந்த இடத்துல உள்ளே போய் குதித்து புரண்டு எந்திரிச்சிட்டு நான் நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அவங்க சொல்லுவாங்களாம். அதையும் மற்றவங்க நம்ப வைக்கவும் செய்வாங்களாம். இது யாருன்னா பௌத்தர்களையும் சமணர்களையும் கூறுகின்றார். அவர்கள் சேரு சகதின்னு எதை சொல்கிறாரு அப்படின்னா, எது உண்மையான தூய்மை? சிவபரம்பொருளை வணங்குது தான் உண்மையான தூய்மை. ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. அவர்கள் பின்பற்றுகின்ற வேறு கருத்துக்களை பின்பற்றி கொண்டு இதுதான் உண்மையான சமய ஒழுக்கம், இதைத்தான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சேற்றில் மூழ்கி எழுந்து நான் நல்ல தண்ணியில் குளித்து இப்போ நான் அப்படி சுத்தமாக இருக்கேன், என்ன மாதிரியே நீ இரு அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இருக்கின்றார்கள். ஆனால் அதில் உண்மை இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது இறைவனுடைய அருள் இல்லையா? அதை உண்மைன்னு நம்பி போகிற ஆட்களும் இருக்கத்தானே செய்கிறோம். அதனால் அவங்க செய்கிறது தப்பு. சேத்திலே மூழ்கி விட்டு நல்ல நீரிலே குளித்தேன் என்று அவர்கள் கூறுவது பொய் அப்படிங்கிறத புரிந்து அதை நினச்சே பார்க்க மாட்டேன். அப்போ அதை நினச்சி பார்க்காட்ட அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, பிறைச்சந்திரனை அணிந்த சடையை உடைய எங்களுடைய பெருமான் இருக்காரே, அவன் யார்? பேர் அருளாளன். அப்பேற்பட்ட பேரருள் கொண்ட அவனை, அவனுடைய கழுத்து எப்படி இருக்கான்? கருப்பாக, அப்படி இருட்டு நேரம் மாதிரி கருப்பாக இருக்கான். அந்த தொண்டை, அவருடைய மிடரு அப்படி இருக்குது. அப்பேற்பட்ட பெருமானை நான் கழுமல வளநகரிலே கண்டு கொண்டேன். அந்த பொய்யான வழிகாட்டுதல்களை காட்டுகின்றவர்கள் பின்னால் போயிடவே மாட்டேன் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 9வது பாடல். மறையிடை துணிந்தவர். மறை இடை, இடையில கொஞ்சத்தை எடுத்து அதை பின்பற்றுகின்றவர்கள் மீமாம்சவாதிகள் என்று அதில் கூறப்பட்ட கர்மகாண்டத்தை மட்டுமே நம்ம பின்பற்றினா போதும் அப்படின்னு மீமாம்சத்தை எதிர்க்கின்ற வகையிலே இந்த வரியை அமைத்திருக்கின்றார். மறையிடை துணிந்தவர் மனையிடை இருப்ப, வஞ்சனை செய்தவர் பொய்கையுள் மாய, துறை உறக் குளித்து உளதாக வைத்து உய்த்த உண்மை எனும் தகவு இன்மையை ஓரேன். அது உண்மையான தகவல் இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்று கூறுகின்றார். துறை உற, சேரும் ஜகதியமாக இருக்கிற இடத்துல குளிச்சுட்டு நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது உண்மை இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். துறை உற குளித்து உளதாக வைத்து உய்த்த உண்மை எனும் தகவு இன்மையை ஓரேன். பிறையுடை சடையனை எங்கள் பிரானை, பேர் அருளாளனை, காரிருள் போன்ற கரையணி மிடருடை அடிகளை அடியேன் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று பாடுகின்றார் 9வது பாடலை. அடுத்து 10வது பாடல் பதிக பலன் சொல்லுகின்ற பாடலாக அமைந்திருக்கின்றது. எப்போவுமே அப்படி தானே, முதல்ல எந்த இறைவனை பாடினேன் என்று கூறுவார். செழுமலர் கொன்றையும் கூவிள மலரும், கொன்றை மாலையும் கூவிள மலரும் சூடியிருக்கின்ற சடைமுடியை உடையவர். அடிகளை நினைந்துட்டு, அவரை நினைந்து, அழுமலர் கண்ணினை அடியவர்க்கு அல்லால், இறைவன் அடியார்க்கு அருளுவான். ஆனால் யாருக்கு? எந்த அடியாருக்கு? இந்த தள்ளி நின்று சுவாமியை லேசா அப்படி கும்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற அடியவர்களுக்கா? இல்லை. அவனுடைய அடியினை அடைந்து அழுகின்ற மலர்கண்களை உடைய அடியவர்களுக்கு. அழுகின்ற அப்படின்னா, என் கஷ்டத்தை சொன்னால் நானும் எழுதுருவேன். ஆனால் அது அழுகின்ற அடியார்களில் சேராது. நான் எதுக்கு அழுதேன்? ஏன் நிலைமையை நினச்சி நான் அழுதேன். இறைவனை நினைந்து, எப்பேற்பட்ட பேரருளாளன் இவன் எனக்கு இறங்கி எனக்கு அருள்கின்றானே அப்படிலாம் நினைத்து அகம் நெகிழ்ந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குகின்ற அடியவர்களுக்கு அவன் அருளை புரிந்து கொண்டே இருப்பான். அவர்களுக்கு அல்லாது மற்றவர்கள் அறிந்து கொள்ளவே முடியாதுன்றார் இவர். அழுமலர் கண்ணினை அடியவர்க்கு அல்லால் அறிவு அரிது, அவன் திரு அடி இணை இரண்டும், அவனுடைய 2 திருவடிகளும் அழுது அரற்றினாலன்றி புரிந்து கொள்ளவே முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. சரி, அதை யார் பாடுறா?
அப்படின்னா கழுமல வளநகர் கண்டுகொண்டு, நான் நாவலூரன், ஆனால் எங்கே கண்டுகொண்டேன்? கழுமலத்தில் கண்டுகொண்டேன். கண்டுகொண்டு ஊரன், நம்பியார் ஊரன், சடையன் தன் காதலன், சடையனாரின் புதல்வன், பாடிய பத்தும், இந்த பாட்டும், தொழுமலர் எடுத்த கை அடியவர் தம்மை, இந்த 10 பாட்டையும் இறைவனை நோக்கி பாடி தொழுது கையில் பூ எடுத்து இறைவனுக்கு சாத்திய அடியார்களுக்கெல்லாம் என்னாகும்? துன்பமும் இடும்பையும் சூழ்கிலாவே, அவங்களுக்கு ஒரு துன்பம் வராது, ஒரு இடையூறு வராது, ஒரு அல்லல் இருக்காது, ஒரு அறிவினையினால் கஷ்டங்கள் வராது என்று கூறுகின்றார். எவ்வளவு அழகாக நமக்கு ஒரு எளிமையான வழியை காட்டுகிறார்னு பாருங்களேன். பாடலை மீண்டும் பார்ப்போம். செழுமலர் கொன்றையும் கூவிள மலரும் விரவிய சடைமுடி அடிகளை நினைந்திட்டு அழுமலர் கண்ணினை அடியவர்க்கு அல்லால் அறிவரிது அவன் திருவடியினை இரண்டும், கழுமல வளநகர் கண்டுகொண்டு ஊரன் சடையன் தன் காதலன் பாடிய பத்தும், தொழுமலர் எடுத்த கை அடியவர் தம்மை துன்பமும் இடும்பையும் சூழ்கில்லாவே என்று பலன் சொல்லி அமைகின்றார். இந்த அளவிலே இன்றைய திருமுறை சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். அருள்நிறை பிரம்மபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை திருநிலை நாயகி திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய நீதி வாழிய நீழ்ப்புவி வாழிய, கோதில் செய்வ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.